friends, welcome to Anna Administrative Staff College. MTN YouTube channel வழியா Group 4 கான Mission I Am Possible program வழியா உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ஹாப்பிங்க. இந்த ப்ரோக்ராம் எதுக்கு நம்ம கவர்மெண்ட் வழியா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா Group 4 நீங்க அல்டிமேட்டா ரூரல்ல இருக்க பீப்புளும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணதான். ஸோ ஆல் ஓவர் இப்போ நீங்க 40 டேஸ்க்கு மேல கடந்து வந்திருப்பீங்க. இன் பிட்வீன் இந்த டேஸ்ல யூனிட் 8 வழியா உங்களை மீட் பண்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ என்னோட பேர் தேவி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஒரு 4 மெயின்ஸ் அப்படிங்கறத நான் எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி Group 1க்கான யூனிட் 4 கிளாஸ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து யூனிட் 8. ஸோ நான் வெளியில ஆஃப்லைன் கிளாஸஸ் எல்லாமே யூனிட் 8 தான் ஹேண்டில் பண்றேன். இந்த வகையில உங்களுக்கு Group 4க்கு யூனிட் 8ல ஸோ என்னால் எவ்வளோ மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அவ்வளவும், அதே மாதிரி உங்களால் மேக்ஸிமம் மார்க் ஃபெச் பண்ண முடியுமோ ஸோ அதோட கான்ட்ரிபியூஷன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ யூனிட் 8ஓட இம்பார்ட்டன்ஸ் என்ன, தென் அதோட இதை வந்து நம்ம கிளாஸ் எப்படி வந்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதும், தென் ஒரே ஒரு டாபிக் அப்படிங்கிறதும் இன்னைக்கு நம்ம கிளாஸில் பார்த்துருவோம். ஸோ பாருங்க, நமக்கு வந்து யூனிட் 8க்கு டோட்டலாக 18 கிளாஸஸ் அப்படிங்கிறது அலாட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் வந்து பாருங்க, இப்போ நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறது ஸோ எல்லா எக்ஸாமும் என்னோட சப்ஜெக்ட்னு இல்லைங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே பேஸ்ட் ஆன் சிலபஸ் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சிலபஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸ் சோர்ஸ் அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், அடிக்கடி செக் பண்ணோம், வெரிஃபை பண்ணோம். நம்ம சிலபஸ் படி தான் படிச்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணோம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் சிலபஸ், தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் சொல்றது வந்து இதுதான். சிலபஸ் கையில் வச்சுக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் வச்சுக்கணும், தென் சோர்ஸ் ஒரிஜினலாக நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறதையும் ஒரு சோர்ஸாக வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஜென்ரல் தமிழ் இப்போ 40 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே படிச்சுருந்துருப்பீங்க. இந்த இதில் வந்து நம்மளோட யூனிட் 8 பொறுத்த வரைக்குமே மொத்தம் எத்தனை பார்ட்டாக இருக்குன்னா 4 பார்ட்டாக பிரியுது. ஸோ 4 பார்ட்டில் ஃபர்ஸ்ட் 2 பார்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரல் தமிழில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மற்ற ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு Group 4க்கும் வந்து யூனிட் 8க்கும் ரொம்ப கனெக்ட் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ Group 4ல படிக்கிறவங்க ஜென்ரல் தமிழ் படிச்சிருவீங்க. ஜென்ரல் தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு வியூ அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 யூனிட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே இது மற்ற Group 1க்கோ இல்லை Group 2ல ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கோ வந்து இந்த இடம் லேக் ஆவாங்க. இங்கே Group 4ல ஜென்ரல் தமிழ் படிக்கிறது ஒன் ஆஃப் த ப்ளஸ்ஸாக இங்கே உங்களுக்கு ஆட் ஆகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 and 4 அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இப்போ நம்ம ஐஎன்எம்ல இந்திய தேசிய இயக்கத்துல வந்து இந்தியாவில் விடுதலை போராட்டத்தில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத படிப்பீங்க. அட் த சேம் டைம் அதே நேரத்தில் ஓகேங்களா 1920 ஒத்துழையாமை இயக்கமாக இருக்கட்டும், சால்ட் சத்தியாகிரகமாக இருக்கட்டும், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஸோ அதெல்லாம் நடந்ததுல அந்த மூமெண்ட் அப்போ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல படிப்போம். விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது. அடுத்து ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது. சரிங்களா, நான் 3rd and 4th முடிச்சுட்டு 1st and 2nd அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்க்கணும் அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் தொடக்க கால கிளர்ச்சிகள் நடக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு மூவ்மெண்ட்டா ஒரு ஐஎன்சி லெவல் 1885 அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் இதுபடி சுதந்திரத்துக்காக போராடுவாங்க. சரிங்களா, ஸோ அப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுறது செகண்டா வந்து உங்களுக்கு பிரியும். அடுத்து பாருங்க, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஸோ விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிறது அந்த ஓவராலா ஐஎன்எம் போகும்போதே தமிழ்நாடு ரிலேட்டடா இருந்தவங்க. அதே மாதிரி இன்னொரு டாபிக் சேர்த்து எக்ஸ்ட்ராவே நம்ம இதை பிரிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா பாருங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஸோ முக்கியமா ஒரு ரொம்ப ரொம்ப இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல எந்தெந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணி இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக்கில் நம்ம தெளிவா பார்த்துருவோம். சரிங்களா, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அந்த டாபிக்ல விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிறப்ப பேரலா இந்தியாவில் என்ன நடந்தது, அதே டைம்ல பேரலா தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த டாபிக்ல பார்த்துருவோம். அதே டைம்ல என்னென்ன முக்கியமான லீடர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யாரெல்லாம் கவர் பண்றாங்க, என்னென்ன லீடர்ஸ் எல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிறதுனால ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக்ல அந்த லீடர்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, ஸோ எதெல்லாம் கோர் ஏரியாவா கொஸ்டின் ஏரியாவா இருக்கும் அதை இங்க நம்ம கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன் லீடர்ஸ். இப்போ இதே 1927 நீல் சத்தியாகிரகாவை இங்க நம்ம பேசியிருப்போம். இருந்தாலும் அந்த நீல் சத்தியாகிரகால பத்மசாமி அம்மாள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரோல் ஆஃப் உமன் கான்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாபிக்ல ஒவ்வொரு உமன் பர்சனாலிட்டியெல்லாம் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம். வெளிநாச்சரை நம்ம அங்கேயும் பேசுவோம். பட் யாரெல்லாம் கவர் பண்ணிட்டு மற்றவங்களாம் இன்னும் எலாபரேட்டா மற்ற டாபிக்ல கவர் பண்ணலையோ ஸோ அதுவும் விடக்கூடாது அப்படிங்கிறதுனால முக்கியமா நமக்கு இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்கறாங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன் லீடர் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஏரியாவா இருக்கு. ஸோ அதனால எல்லா உமன் லீடர்ஸையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்க வந்து கவர் பண்ணி முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் பெரியார் அண்ட் அண்ணா. ஸோ பெரியாரை பத்தி
நிறைய கொஸ்டின் கேட்கறதுனால எக்ஸ்க்ளூசிவா அதுக்குன்னே ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அண்ணா அவர்களை பத்தியும் நம்ம சீர்திருத்தவாதிகளை பத்தி முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தனியாவே போடப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இருக்குல்ல. ஸோ இதுல வந்து நீதி கட்சியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ நீதி கட்சியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ எலாபரேட்டடா நீதி கட்சி அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் 1ல அப்படி மென்ஷன் பண்ண மாதிரி இங்க இல்லைனாலும் பட் இருந்தாலும் நம்ம அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படியெல்லாம் வந்து ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. முக்கியமா வந்து நம்ம இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள், அயோத்திதாச பண்டிதர், ஸோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், அதாவது ரீஃபார்ம் அப்படிங்கிறதுனால யாரெல்லாம் வராங்க, ரீஃபார்ம் மூவ்மெண்ட் எப்படி தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கான காரணம் என்ன, அந்த ரீஃபார்ம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன. ஸோ அந்த வகையில என்ன பண்ணுவோம், அந்த டாபிக்கை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருவோம். சரிங்களா? ஸோ இது 3rd and 4th. இப்போ இந்த பாட்டுக்கு வரும்போது நீங்க ஸோ நம்ம ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வெல் பிளான்ட் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க முக்காவாசி தமிழ் படிச்சிருவீங்க. ஸோ இப்போ வந்து நீங்க தமிழ் ஸ்டாண்டர்ட்ல ஓரளவுக்கு முடிச்சிருவீங்க. இப்போ அதே தமிழை யூனிட் 8 பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து நம்ம கொண்டு போவோம். ஸோ சொல்லணும்னா தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது. தமிழ் சமுதாயம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதோட ஆரிஜின் தியரி என்ன, யார் யாரு என்னென்ன சொன்னாங்க, ஸ்லேட்டர் என்ன சொன்னாரு, தென் நம்மளுடைய தமிழர்களையும் ஐவிசி பீப்புளையும் வந்து கம்பேர் பண்ணி ஐராவத மகாதேவன் சொன்னது, ஸோ அதுக்கு ஏதாவது கூற்று சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆரிஜின் பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். சரிங்களா? அதுக்கு எத்தனாலஜிக்கல் கான்செப்ட் ஏதாவது இருக்கா, மொழியியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, அது மாதிரி பேசிக்கா, அதாவது மொழியியல் வல்லுநர் அவங்க சொல்ற கருத்தை நம்ம ஒத்துக்க முடியலனாலும் பட் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கறது அவுட்லைனா நம்ம என்ன பண்ணிடுவோம், டச் பண்ணிடுவோம். டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படி மக்கள் வந்து கற்காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி இந்தியாவில் எப்படி கற்காலம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போனோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் தமிழகத்திலயும் வந்து கற்காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா சங்க காலம் வருமா, சங்க காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் களப்பிரர்கள் காலம், களப்பிரர்கள் காலத்துக்கு அப்புறம் மேல பாரு பல்லவர்கள், கீழே பாண்டியவர்கள். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரா போய் அடுத்து கடைசியா வந்து யாரெல்லாம் வந்தாங்க, கேப்சர் பண்ணாங்க, ஆங்கிலேயர்கள் வரைக்குமே நம்ம போனோம் அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாயிரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ நம்ம வந்து ஹிஸ்டரி பேசுறோம்னா ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் அப்படிங்கிறது தான். நமக்கு வந்து சங்ககாலம் பத்தி பேசுறோம் அப்படின்னா நமக்கு சங்கம் லிட்ரேச்சர் பத்தின சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ இது மாதிரி களப்பிரர்கள் பத்தி அப்படின்னா நமக்கு 17 கீழ்கணக்கு நூல்கள் பத்தி நமக்கு தெரியுது. ஸோ இப்படி ஒவ்வொன்றா வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய பேஸ் என்ன எவிடன்ஸ் அப்படிங்கிறதும் லிட்ரேச்சர் எவிடன்ஸ் அங்கே பார்த்துருவோம். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்ல நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க, தென் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்தெந்த பிளேஸ்லாம் வந்து டார்கெட் பண்ணி கேட்கறாங்க அப்படிங்கிறதும், கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது ஆர்கியாலஜிக்கல் எக்ஸபிஷன் போயிட்டு இருக்கு, அது எத்தனாவது ஃபேஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கீழே கொண்டு வந்துருவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்கா அப்படின்றது நமக்கு முடியும். செகண்ட் வந்தீங்க அப்படின்னா திருக்குறள். ஸோ திருக்குறள்ல நீங்க 6th to 10th அழகா என்ன பண்ணிடுவீங்க, எல்லா இதுவுமே படிச்சிருவீங்க, லிட்ரேச்சர் பார்ட்ல படிச்சிருவீங்க. ஸோ அது சம்பந்தப்படும் இல்லாம எக்ஸாம் யூனிட் 8ல எந்தெந்த திருக்குறள்லாம் அடிக்கடி வருது அப்படிங்கிறதும், நம்ம முக்கியமா வந்து இந்த அரசர் அமைச்சரோட கடமை என்ன, ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு அரசரோட கடமை எதுல வந்து தவறக்கூடாது அப்படிங்கிறது முதற்கொண்டு என்ன பண்றாங்க கேட்குறாங்க. முக்கியமா வந்து சோசியல் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல, சோசியல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ல வந்து கேட்குறாங்க. சொல்லணும் அப்படின்னா மதச்சார்பற்ற தனித்தன்மையான இலக்கியம், செக்குலாரிசம். நமக்கு தெரியும் திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு மரச்சார்பின்மை நூல் அப்படிங்கிறது. ஸோ அதை ப்ரூவ் பண்றதுக்கு மாதிரி என்னென்னலாம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதும். செகண்ட் பாருங்க, அன்றாட வாழ்வியலோடு தொடர்புடைய தன்மை. நமக்கு திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியலுக்காக நம்ம மனிதனுக்காக கோரிய அறிவுரை அப்படிங்கிறது தான் திருக்குறள். அந்த திருக்குறள்ல அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவைப்படுறதுக்கு என்னென்னலாம் தேவை, சரிங்களா, சினம், அதாவது நம்ம வெகுளாமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், பொறாமப்படக்கூடாது. ஸோ இது மாதிரி நல்ல நல்ல கருத்துக்கள்லாம் அதுல இருக்கும். ஸோ அதுவும் தென் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம கவர் பண்ணுவோம். மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும் சமத்துவம் மனிதநேயம் முதலானவை, சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம், முக்கியமா வந்து டாபிக்ஸ் எந்தெந்த டாபிக் கோர் டாபிக் எடுத்து நான் உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணி திருக்குறளில் கொடுத்துருவேன். ப்ளஸ் ஆடடா என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்ல எக்கனாமிக்ஸ் புக்கு, ஓகேங்களா, காமர்ஸ் புக்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸோ இது மாதிரி புக்ல இருக்க திருக்குறள் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸா, ஏன்னா இங்கதான் நம்ம வந்து எக்கனாமிக் லைஃபையும் பொலிட்டிக்கல் லைஃபையும் பேசுற திருக்குறளை வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறதா ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அதையும் எடுத்து உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ல கொண்டு வந்திருப்பேன். ஸோ இப்படிதான் வந்து நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன்.
ஸோ நம்ம ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து மேத்ஸுக்கு 25 கொஸ்டினுக்கு மேத்ஸுக்கு அடுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் யூனிட் 8 அப்படிங்கிறது. ஆஃப்டர் 2019க்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட். வை இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் நாளைக்கு குரூப் 4ல செலக்ட் ஆகி ஒரு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஒரு பியூரோக்ராட்டிக் ஆஃபீஸர் ஆகுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய தமிழக மக்கள் எப்படி ஆரிஜின் ஆனாங்க, தமிழ்நாட்டை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கான தான் யூனிட் 8 and 9 அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இது பண்ணுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம லிட்ரேச்சர் பார்ட்டு ஃபுல்லாக பார்த்துருவோம். சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படிங்கிறது. ஏன்னா சங்கம் லிட்ரேச்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்குமே கொஸ்டின் யார் வந்து ஞானபீட விருது வாங்கினது, சாகித்ய அகாடமி வாங்கின நூல்கள் என்ன, எந்த ஆத்தர் என்னென்ன புக்கு எழுதினாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டும் வந்து சங்க காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா. 8 தொகை 10 பாட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவோம், கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? சங்க காலத்தில் வந்து 17 மேல் கணக்கு 17 கீழ்கணக்கு. முக்கியமாக அந்த பாடல்கள்லாம் நீங்கள் தமிழ்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 தொகை இது மாதிரியும் வந்து யூனிட் 8லையும் வந்து கேட்பாங்க. 8 தொகையில நச்சினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்ற பத்து ஓங்க பரிபாடல் கற்றறிந்தர் ஏத்தும் களி. ஸோ கற்றறிஞர்கள் கொண்டாடும், அதாவது 8 தொகை நூல்கள்ல கற்றறிஞர் கொண்டாடும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த பாடல் தெரிஞ்சது அப்படின்னா அங்க கற்றறிந்தர் ஏத்தும் களி அப்படின்னா கலித்தொகை அப்படிங்கிறத நீங்க கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சில சாங்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுக்க பாருங்க. அப்படி இல்லைன்னாலும் இதுக்கு இதுதான் வரும்னு மேட்ச் பண்ணாவது நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார் நம்ம யூனிட் 8க்கான கிளாஸஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸோ இப்படிதான் நம்ம ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கொண்டு போக போகிறோம். ஸோ மேக்ஸிமம் 15 to 16 கொஸ்டின் நீங்கள் வாங்குற அளவுக்கு நம்ம பார்த்துடலாம். இதை தவிர்த்து நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸஸ் தென் நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்கூல் புக் பார்க்குறது, கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குரூப் 4ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மார்க்கை வந்து பூஸ்ட் பண்ணும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். இப்போ நம்ம சிலபஸ் பார்த்தாச்சு, சிலபஸை நம்ம கிளாஸில் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்ப்போம் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்னைக்கான டாபிக் அப்படிங்கிறதுல போயிடலாம். ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா ஏர்லி எஜுகேஷன் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் தான். ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிறதுக்குள்ளதான் நம்ம போக போறோம். ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா பாருங்க எங்க முதல்ல ஸ்கூல் புக் சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஸ்கூல் புக் சோர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 8th and 10th and 11th இந்த 3 புக்லையுமே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் ஏரியா எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தா 10th புக்ல இருந்து தான் வருது. ஸோ நீங்க முக்கியமா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறது 10th புக்கும் 8th புக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th ஸ்டாண்டர்ட் புக்கை படிங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்ட்ல அந்த ஃபுல் லெசன் இல்லை, பேஜ் நம்ம 135ல இருந்து 147 வரைக்குமே மோஸ்ட்லி கவர் ஆகிற ஏரியா, அதாவது தமிழக பாட்டு மட்டும் இருக்கும். அதை மட்டும் நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாபிக் அது போதுமானதா இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இதை ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல போராட்டம் இவங்க நடத்துவாங்க பாளையக்காரர்கள். ஸோ பாளையக்காரர்களுக்கு அப்புறம் முதல்ல பாளையக்காரர்கள்லாம் யார் அப்படிங்கிறது நான் கிளியரா உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லிடுவேன். ஸோ பாளையக்காரர்களுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒவ்வொரு போராட்டமா வரும். அடுத்து நார்த் இந்தியாவில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து உள்ளே வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவோம். இந்த வகையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தா ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க கலை கிளர்ச்சிகள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பாளையக்கார முறை எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பாளையக்கார முறையை கொண்டு வந்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாயக்கர்கள். நாயக்கர்கள் முறையை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா இங்கே விஜயநகர தான். சரிங்களா? விஜயநகர பேரரசுல இங்கே கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு நாயக்க சிஸ்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு எப்படி இருந்தது, ஸோ அதுக்கப்புறமும் வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷன், அதுக்கு முன்னாடி யாராவது தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நமக்கு தெரியும். ஸோ குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து தமிழ்நாடு ஹிஸ்டரியை சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கற்காலத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணா அப்புறம் சங்க காலம் வரும். சங்க காலத்துக்கு அப்புறம் களப்பிரர்கள் காலம் வரும். களப்பிரர்கள் காலத்துக்கு அப்புறம் களப்பிரர்கள் ரீப்ளேஸ் பண்ணி பல்லவர்கள் மேலேயும் கீழே பாண்டியாசும் வருவாங்க. அதுக்கப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தா சோழர்கள் டாமினேட் பண்ணுவாங்க. சோழர்கள் டாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிற்கால பாண்டியர்கள் தமிழ்நாட்டில் டாமினேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? பிற்கால பாண்டியர்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இங்க வாரிசுரிமை சண்டை அப்படிங்கிறது நடக்கும். பிற்கால பாண்டியர்கள் கிட்ட வாரிசுரிமை சண்டை நடக்கும். அந்த டைம் பீரியட்ல அங்க என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய நார்த் இந்தியால அங்க சுல்தானியம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டாச்சு. ஓகேங்களா? அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக், சையது, லோடி வம்சம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டு இருக்கும். அதுல வந்து கில்ஜி வம்சத்தை அலாவுதீன் கில்ஜி கிட்ட என்ன பண்ணிடுவாரு, இங்க பிரதர் போய் சப்போர்ட் அப்படிங்கிறது கேட்பாரு. ஸோ கேட்டதுனால இதை ஒரு காரணமா வச்சு அவங்க என்ன பண்றாங்க, தென்னிந்தியாவை நோக்கி படையெடுத்து வராங்க. அப்படி படையெடுத்து அனுப்பப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா
மாலிக் கபூர் அவர்கள் தான் என்ன பண்ணுவாரு, தென்னிந்தியா நோக்கி படையெடுத்து வருவாரு. ஸோ வந்து ஜெயிச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு அசிஸ்டண்டா கவர்னர்ஸ்ங்கிறத அப்பாயிண்ட் பண்ண இது பண்றாங்க. சரிங்களா? ஸோ துக்ளக் அடிமை கில்ஜி, நெக்ஸ்ட் துக்ளக் வம்சம் வருது. அப்புறம் முகமது பின் துக்ளக்கும் வந்து பல ஏரியாவை என்ன பண்றாரு, கேப்சர் பண்ணி கொண்டு வராரு. முகமது பின் துக்ளக் டைம் பீரியட்ல ஏரியா பெருசா இருந்ததுனாலதான் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, கேபிட்டல்ல தௌலதாபாத்துக்கு மாத்திருப்பாரு. அப்படி தௌலதாபாத்துக்கு மாத்துறது ஏன் அப்படின்னா, மேல நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு கேபிட்டலா இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அவர் நிறைய அட்டல் ஃபெயிலியர் பாலிசி அப்படிங்கிறது நிறைய ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாரு. சரிங்களா? டோக்கன் கரன்சி பாலிசி, தென் படையெடுப்பு, குரேஷியன் படையெடுப்பு, இது மாதிரி நிறைய செஞ்சிருப்பாரு. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இந்த மதுரை சுல்தானியம் தன்னை சுதந்திர அரசுகளை 1333 அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மதுரை சுல்தானியம். சரிங்களா? மதுரை சுல்தானியம் 1333 உருவாகுது. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு 1336 விஜயநகர பேரரசை உருவாக்குறது யாருன்னா ஹரிஹரா புக்கா அப்படிங்கிறவங்க தான். சரிங்களா? விஜயநகர பேரரசுல ஒரு 4 வம்சம் இருக்கு. சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு அப்படிங்கிறது 4 வம்சம் இருக்கு. சங்கம, சாளுவ, துளுவ, அரவீடு இல்ல அரவீடு. ஓகேங்களா? இந்த சங்கம வம்சத்தை சேர்ந்த ஹரிஹரர் புக்கர் இருக்காருல்ல, சோ இவங்க இதுல இருக்க குமார கம்பனா, சங்கம வம்சத்தை சேர்ந்த குமார கம்பனா என்ன பண்ணுவாரு, மதுரையை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. அதனாலதான் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த வெற்றியை பதிவு பண்ணி மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலவே வந்து அவங்க எழுதியிருப்பாங்க, கங்காதேவி. சரிங்களா? ஸோ இங்க வந்து மதுரை சுல்தானியமும் வந்து டிஸ்ட்ரைப் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்க விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க விஜயநகர பேரரசு கண்ட்ரோல்ல என்ன ஆயிரும், மதுரை போக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நாயக்க சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துளுவ வம்சத்தை சேர்ந்த, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? துளுவ வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் அவர் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நாயக்க வம்சத்தை நாயக் அப்படின்னா தலைவர். இவர் என்ன பண்றாரு, தனக்கு அசிஸ்டன்ஸா கீழே வந்து ஒரு பகுதியை வந்து நல்ல திறமையா யார் ரூல் பண்றாங்களோ அந்த இடத்துல ஓகே இதை நீங்க வச்சு என்ன பண்ணுங்க, திறமையா ரூல் பண்ணுங்க, ஆனா நீங்க ஏன் கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாயக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிருஷ்ணதேவராயர். இந்த நாயக்கர்களுக்கு அசிஸ்டன்ஸா கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பாளையங்கள். இவங்க தென் தமிழகத்தை நோக்கி வராங்க, கீழே வந்து ரூல் பண்றாங்க. சரிங்களா? விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை ராட்சச தங்கடி என்று அழைக்கப்படும் தலைக்கோட்டை போர்ல கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராய் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீக் ஆனதுனால அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்றவங்க யார் அப்படின்னு பார்த்தா நாயக்கர்கள். ஸோ நாயக்கர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 நாயக்கர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தஞ்சை, செஞ்சி, மதுரை நாயக்கர்கள். இவங்களுக்குள்ளேயே சண்டை அப்படிங்கிறது போடுவாங்க. ஸோ அடுத்து வந்து மதுரை நாயக்கர்கள் அப்படிங்கிறது வந்து யார் வருவா அப்படின்னா கொஞ்சம் டாமினேட்டரா அதில் வருவாங்க. அதுல வந்து மீனாட்சி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கடைசியா இருக்க ஒரு டாமினேட்டர் லேடியா இருப்பாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யார் வரும் அப்படின்னு பார்த்தா நவாப் அவர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து இது வந்து நவாப் கண்ட்ரோல்ல போக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இவங்களுக்கு நாயக்கர்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணணும், இந்த பாளையக்காரர்கள் இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களே ஆல்ரெடி கிளர்ந்து எட ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகேப்பா, உங்களை சர்டிஃபை பண்ணதுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா கொடுக்குறோம், நீங்க வந்து ஒரு ஆர்மியை வச்சுக்கலாம், ஆர்மியை வச்சு இந்த ஏரியாவும் நீங்க நிலப்பரப்பையும் வச்சுக்கலாம், ஸோ அந்த நிலத்துல இருக்க வரியையும் வாங்கிக்கலாம், அதே மாதிரி அந்த ஆர்மி என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். எப்ப எங்களுக்கு போர் வருதோ அப்ப என்ன பண்ணணும், நீங்க வந்து அசிஸ்ட் பண்ணணும். சரிங்களா? இவங்களுக்கு அசிஸ்ட் பண்ண நாயக்காஸ் அசிஸ்ட் பண்ண பாளையக்காரர்கள். ஸோ இப்படிதான் வந்து இந்த சிஸ்டம் படி என்ன பண்றாங்க, கொண்டு வரப்படுறது. ஸோ சொல்லப்படுகிற ஒரு 60 தலைமுறையா வந்து இவங்களுக்கு வந்து அந்த ரைட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த பாளையக்காரர்கள் தான் 18th செஞ்சுரியில ஓரளவுக்கு நல்ல ஒரு வெல் டாமினேட்டடா தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்க பார்த்துட்டு நம்ம மதுரை நாயக்கர்களுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ நாயக்காஸ் வீக்காக ஆரம்பிச்சதுனால இவங்க நவாப் கண்ட்ரோல்ல போக ஆரம்பிக்கும். இங்க நவாப்புக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பா அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நவாப் நிறைய கடன் வாங்கியிருப்பாரு பிரிட்டிஷ் கிட்ட. ஸோ அந்த கடனை திருப்ப முடியாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா பாளையக்காரர்கள் நாயக்கருக்கு கீழே இருக்காங்க, அது ஃபுல் அண்ட் ஃபுல் யார் கண்ட்ரோல்ல வந்தது, நெக்ஸ்ட் நவாப் கண்ட்ரோல்ல வருது. நவாப்புக்கு சண்டை போடுறதுக்கு பணம் பத்தல அப்படின்ட்டு பிரிட்டிஷ்காரங்கிட்ட கடனை வாங்கியாச்சு. ஸோ அந்த கடனை வசூல் பண்ண முடியும், என்னால கொடுக்க முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, அவர் பல ஊர் அடமானம் வச்சுதான் கடனே வாங்கியிருப்பாரு, அந்த ஊர்ல இருக்க டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க கிட்ட பெர்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ பிரிட்டிஷ்காரங்க கிளம்பிட்டாங்க வரி வசூல் பண்ண, பாளையக்காரர்கள் கிட்ட ஓகே காசை கேட்கலாம் அப்படின்றது கிளம்புறாங்க. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த கிளாஸா இங்க மாற ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ பாளையக்கார முறை எப்படி வந்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. பாளையக்கார முறை எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அவங்க 2 பேருக்கும், ஸோ பிரிட்டிஷ்க்கும் பாளையக்காரர்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா செகண்ட் கர்நாடிக் வார்லயே நம்ம இது பண்ணோம் அப்படின்னா 1746 48 ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? 1749 54
இந்த டைம் பீரியட்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னா அது கர்நாடிக் வார்ஸ்ல நிறைய ஹெல்ப் கேட்டிருப்பாரு நம்மளுடைய முகமது அலி. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பிரெஞ்சுக்கு சப்போர்ட்டா போகும், செகண்ட் ஃபேஸ் வந்து பிரிட்டிஷ் சப்போர்ட்டா போகும். ஸோ அந்த சண்டைக்கெல்லாம் காசு யார்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு காம்பன்சேஷனா தான் நீங்க என்ன பண்ணுங்க இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனாலதான் பாளையக்காரர்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் சண்டை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. எங்களுக்கு வந்து 60 தலைமுறையா வந்து இந்த லேண்ட்ல வந்து நாங்க தன்னிச்சையா செயல்படலாம், எங்களுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு இருக்கு, நாங்க ஏன் உங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ட்டு பாளையக்காரர்கள் திறந்து எழுதுறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி பாளையம்னா என்ன, பாளையக்காரர்கள் யாரு, அவங்களோட டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவா பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்க, பாளையம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பாளையங்கிற ஒரு சொல் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ, ஓகேங்களா, இவங்க தன்னிச்சையா செயல்படுறாங்க, சிற்றரசாவும் செயல்படுறாங்க. இவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்கு, அந்த ஏரியால லா அண்ட் ஆர்டரையும் மெயின்டைன் பண்ணலாம், டாக்ஸ் கலெக்ட் பண்ணலாம், இது மாதிரி ஒரு ஏரியாவா கொடுத்துறாங்க. ஸோ பாசறை அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ பாசறை அப்படின்னா சண்டை போட்டு ஓரளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்றது. அந்த பாசறையும் வச்சுக்கலாம், நிலப்பகுதி, இது ரெண்டுத்தையும் வந்து மெயின்டைன் பண்ற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாளையக்காரர்கள். அதாவது அவங்க ரூல், அதாவது காவல் காக்குறாங்க. அந்த காவல் காக்குறதுக்கு மக்கள் ஒரு வரி கொடுப்பாங்களே, அதுதான் காவல் பிச்சை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? பாருங்க, இதை வந்து இந்த பாளையக்கார சிஸ்டம் இங்கதான் ஃபர்ஸ்ட் வந்து இவங்க தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல விஸ்வநாத நாயக் கொண்டு வந்திருப்பாரு. ஆனா இந்த சிஸ்டம் வந்து ஆல்ரெடி வாராங்கல்லை ஆண்ட பிரதாபருத்ரன் காலத்திலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? வாராங்கல்லை ஆண்ட பிரதாபருத்ரன் ஆட்சி காலத்திலேயே என்ன இருந்ததுன்னா இந்த பாளையக்கார முறை அப்படிங்கிறது இருந்தது. ஹி பிலாங்ஸ் டு காக்கத்தியா டைனஸ்டி. அவர் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா காக்கத்தியா டைனஸ்டி அப்படிங்கிறது. அலாவுதீன் கில்ஜிக்கு ஒவ்வொரு ஹைசாலர் காக்கத்தியர்கள் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிருப்பாரு, தோற்கடிச்சிருப்பாரு. ஸோ அது ஒன் ஆஃப் த டைனஸ்டி, ஏபி அந்த ரீஜன்ல சேர்ந்தவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தா பிரதாபருத்ரன். ஸோ இப்பாளையக்கார முறை ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸ் ஆயிருந்தது. எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா காக்கத்தியா டைனஸ்டில பிரதாபருத்ரன் அவர்கள் இப்பாளையக்கார முறையை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் விஸ்வநாத நாயக். எப்ப அப்படின்னு பார்த்தா 1529 மதுரையை சேர்ந்த விஸ்வநாத நாயக் இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. யாரோட ஹெல்ப் மூலியமா அப்படின்னு பார்த்தா அவருடைய அமைச்சரான அரியநாதரோட உதவியின் மூலமா தமிழகத்துல இந்த பாளையக்கார முறையை கொண்டு வராங்க. ஸோ பரம்பரையா மதுரையில் இருக்க பாளையக்காரங்க மொத்தமா அதை வந்து 72 பாளையம்ஸா 76 கோட்டைகளா பிரிக்கிறாங்களாம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஹெட்டா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 72 பிரிக்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு தடவை ஜெனரல் தமிழ்ல இதுக்கு முன்னாடி ஊரும் பேரும் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். அந்த இதுல வந்து மதுரை வந்து எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் டியூட்டிஸா பாளையக்காரர்கள் கடமை. ஸோ நம்ம பார்த்தாச்சு, அவங்க என்ன பண்ணலாம், டாக்ஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி நிலப்பகுதியை நிர்வகிக்க பண்ணலாம், லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ணலாம், அதே மாதிரி வழக்குகளை விசாரிக்கலாம். ஸோ என்னென்னலாம் வந்து வருதோ கேசஸ் வருதோ அந்த கேசஸ்லாம் என்ன பண்ணலாம், விசாரிக்கலாம். சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் தன்னிச்சையாக. ஸோ அந்த பர்டிகுலர் ஏரியா கொடுத்துட்டாங்க, அந்த ஏரியாவோட ஹெட் யார் அப்படின்னு பார்த்தா இவங்க தான். ஸோ அப்படி ஏரியாவோட ஹெட்டா இவங்க செயல்படலாம். அவங்களுடைய காவல் காக்கும் கடமை படிக்காவல். அதுக்கு படிக்காவலுக்கு கொடுக்குற அந்த ஒரு சன்மானம் தான் காவல் பிச்சை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இவங்க தான் வந்து முக்கியமான ரூலரா இருக்காங்க. இப்படி ஒரு 200 வருஷமே வந்து ஓகேங்களா ஓரளவுக்கு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் வந்து இவங்களுக்கும் நாயக்கர்களுக்கும் மத்தியில வந்து இருக்கும். சரிங்களா? அந்த வர டாக்ஸை வந்து எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 1/3 வந்து அவங்க நாயக்கர்களுக்கு பே பண்ணிடுவாங்க, 1/3 வந்து அவங்களுடைய அரசியல் செலவுக்கு வச்சுப்பாங்க. சரி, அந்த ஆர்மியை மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க, மீதி 1/3 அவங்க சொந்த செலவுக்கு வச்சுப்பாங்க. சரிங்களா? வர வருமானத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. 1 வந்து கப்பமா கட்டிடுவாங்க. சரிங்களா? இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய ஆர்மியை மெயின்டைன் பண்றதுக்கான செலவை அவங்க வச்சுப்பாங்க. தேர்டு 1/3 வந்து அவங்க வச்சுப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து டாக்ஸை வந்து 3 பாகமா பிரிச்சு ஒவ்வொருத்தரும் 1. சரிங்களா? இப்போ புரிஞ்சுதா? பாளையக்காரர்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சாச்சா? ஸோ பாளையக்கார முறை தமிழகத்துல எப்போ வந்தது அப்படின்னா 1529 விஸ்வநாத நாயக் கொண்டு வந்திருப்பாரு, தன்னுடைய அமைச்சரான அரியநாதரோட உதவியோட கொண்டு வந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடியே இந்த சிஸ்டம் இருந்தது தான் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா காக்கத்தியா டைனஸ்டில பிரதாபருத்ரன் என்ன பண்ணிருப்பாரு, இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வந்து பாளையக்காரம். ஸோ இவங்களோட முக்கியமான வேலை என்னவா இருக்கு, நிலத்தை வந்து நிர்வகிக்கணும், அதே மாதிரி சட்ட ஒழுங்கா பாதுகாக்கணும். அவங்க தன்னிச்சா அந்த பகுதியில அவங்களோட கிரேட்டஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணலாம், செலுத்தலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு. தென் டாக்ஸை கலெக்ட் பண்றாங்க, டாக்ஸை வந்து எப்படிலாம் பிரிச்சு அவங்க எப்படிலாம் பே பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்படி ஒரு ஸ்மூத்தா தான் என்ன போயிருக்கு, நாயக்கர்களுக்கும் சரி பாளையக்காரர்களும் சரி ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப்னு போயிருக்கு. ஸோ எப்போ வந்து டாக்ஸ் கலெக்ஷன் சிஸ்டம் பிரிட்டிஷ்க்கு போச்சோ அதுக்கப்புறம் வந்து வரி வசூலிக்கிறதுல சண்டை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிருச்சு.
பாளையத்தவை இரண்டா பிரிக்கலாம், மேற்கு பாளையம் கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு. மேற்கு பாளையத்துல பிரசித்தி பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பூலித்தேவர் அவர்கள். கிழக்கு பாளையம் அப்படி இதுல பிரசித்தி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தான். சரிங்களா? இந்த பாளையங்கள்ல இது நாயக்கர்கள் இருக்கிற பாளையம், இது மறவர் பாளையம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ இது என்னென்ன பேர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேற்கு பாளையத்தை பொறுத்த வரைக்கும் ஊத்துமலை, தலைவன் கோட்டை, நடுவங்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர். கிழக்கு பாளையம் பொறுத்த வரைக்கும் பாருங்க சாத்தூர், நாகபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ இதெல்லாம் கிழக்கு பாளையம். ஸோ இங்க பிரசித்தி பெற்றவர் யாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன். இங்க மேற்கு பாளையத்துல பூலித்தேவர் அவர்கள் பிரசித்தி பெற்றவர். ஸோ நம்ம பாளையக்காரர்கள் கிளர்ச்சி அப்படிங்கிறது 1755 ஸ்டார்ட் ஆகி 1801 தீரன் சின்னமலை அவர்கள் வரைக்குமே பார்ப்போம். இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யார் பார்ப்போம்? பூலித்தேவர் அவர்களை பார்ப்போம். செகண்ட் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சிவகங்கை ஆட்சி புரிந்த வேலு நாச்சியார். ஸோ அடுத்து தேர்ட் நம்ம யார் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள், பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பார்ப்போம். ஃபோர்த் யார் பார்ப்போம் அப்படின்னா வேலு நாச்சியார் அவர்கள்கிட்ட படைத்தளபதியா இருந்தவங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் சிவகங்கை டேக் ஓவர் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தா மருது சகோதரர்கள். சரிங்களா? ஸோ மருது சகோதரர்களை பத்தி பார்ப்போம். தீரன் சின்னமலை இது வரைக்குமே பாளையக்காரர்கள் கிளர்ச்சியில நம்ம பார்த்து முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் 1806 நடந்த வேலூர் கழகம், சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்படும் வேலூர், அதாவது சிப்பாய் கழகம் 1857 நடந்ததுக்கு ஒரு முன்னோடியா இருந்ததுன்னு பார்த்தா 1806 நடைபெற்ற இந்த வேலூர் கழகம். ஸோ இதையும் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். இப்படிதான் நம்ம இன்னைக்கான கிளாஸ் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இப்படிதான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பூலித்தேவர் அவர்களை பார்ப்போம். ஸோ பூலித்தேவர்கள் அதாவது தென்னிந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு வலிமையான எதிர்ப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா பூலித்தேவர்கள் அவர்கள் தான். இப்போ நம்ம பார்த்துட்டோம் எதனால அதாவது பிரிட்டிஷ்க்கும் பாளையக்காரர்களும் கிளாஷ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேக்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து இந்த பக்கம் தென்னிந்திய பகுதியை நோக்கி அனுப்பப்பட்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தா கர்னல் ஹெரான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பூலித்தேவர் அவர்கள் பத்தி எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பூலித்தேவர் அவர்கள் நெற்கட்டும் சேவல் என்னும் பகுதியை சேர்ந்தவர் தான் நம்மளுடைய பூலித்தேவர். ஸோ இவர் வந்து 1715 பிறகுறாரு. இவர் கல்வி மற்ற எல்லா விஷயத்திலையும் மிக சிறந்த ஒரு இதுவா இருக்கிறதுனாலதான் இவருக்கு வந்து பூலித்தேவன் அப்படிங்கிற டைட்டிலே எப்படி வந்தது அப்படின்னா புலி நகத்தை கையில கொண்டு இருந்தவரும், நெக்ஸ்ட் வந்து புலி வந்து வேட்டையாடுறதுல வந்து சிறந்தவர் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. ஸோ காரணங்கள் வேறவா இருந்தாலும் பூலித்தேவன் நேம் ஒரு சில இடத்துல பூலித்தேவன் அப்படின்றதும் நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்ன பண்ணிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவர் வந்து ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழ்நாட்டுல முன்னோடியா இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா பூலித்தேவர். ஸோ இவர் வலிமையான நெற்கட்டும் சேவல் என்னும் பகுதி என்ன பண்றாரு, ஆட்சி செய்யறாரு. ஸோ இந்த டைம் பீரியட் தான் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க, டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி கர்னல் ஹெரானை பணிக்கிறாங்க 1755. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா மாஃபஸ் கானும் இவங்க டீம் எல்லாம் வந்து சேர்றாங்க. ஸோ சேரும் போதே பாக்குறாங்க பூலித்தேவர்கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட வராரு. ஆனா பூலித்தேவர் பத்தி ஓரளவுக்கு தெரியுது. அந்த டைம் பீரியட்ல பீரங்கி படை வேணும். அதே மாதிரி ஒரு டிஸ்பியூட்டும் அங்க நடந்தது, அதாவது பணியாளர்களுக்கு ஊதிய பிரச்சனை அப்படிங்கிறது நடந்தது. ஸோ இந்த காரணத்தை காட்டி அவர் என்ன பண்ண மாட்டாரு, பூலித்தேவர் மேல சண்டை அப்படிங்கிறது போட்டுக்க மாட்டாரு. பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரென்தண்டா இருக்காரு பூலித்தேவர். அவர் கூட சண்டை போடணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டீம் அப்படிங்கிறது பெருசா இருக்கணும், பிளஸ் வலிமையாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கியிருப்பாரு. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு கேட்கலாம், யாரு வந்து பூலித்தேவர் அட்டாக் பண்ண மறுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா கர்னல் ஹெரான். ஸோ அட்டாக் பண்ண மறுத்ததுனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்றாங்க, இவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இவர் சஸ்பெண்டன்ல இவர் பணி நீக்கமே நிரந்தரமாக பணி நீக்கமே செய்யப்படுகிறார். ஸோ இந்த இன்சிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதுரை ஆனா கேப்சர் பண்ணிடுவாங்க, மதுரையை வந்து ஈஸியா அவங்க கேப்சர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இங்க திருநெல்வேலியில நெற்கட்டும் சேவல் பகுதி அட்டாக் பண்ண சொல்லுவாங்க. பட் கர்னல் ஹெரான் மறுத்துருவாரு. பிகாஸ் ஆஃப் த ரீசன் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, எனக்கு பீரங்கி பட இல்லை, அதே மாதிரி இவ்வளோ நாள் சண்டை போட்ட சோல்ஜர்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து முன்னெடுக்க ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு சேலரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, சண்டை போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதனாலதான் கர்னல் ஹெரான் என்ன பண்ணுவாரு, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியால நிரந்தரமா வந்து பணி நீக்கம் அப்படிங்கிறது செய்யப்படுவார். அடுத்து பாருங்க, இப்போ தெரியுது பூலித்தேவருக்கு இது மாதிரி அவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிவியரா இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி டாக்ஸ் கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணணும்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துறாரு. ஸோ யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும் சந்தா சாஹிப் அப்படிங்கிறப்ப 2வது கர்நாடிக் வார்ல இறந்துருவாரு அப்படின்னும். ஸோ சந்தா சாஹிப்போட ஆளுநர்களா 10 ஆளுநர்களா இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்க, மியானா முடிமியா நபிகான் கட்டாக்.
இவங்க தான் என்ன பண்றாங்க, இந்த சதன் பகுதியில ஆளுநர்கள், திருநெல்வேலி ரீஜன்ஸ்ல ஆளுநர்களா இருந்தாங்க. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இங்க பாளையக்காரர்களுக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் ஆற்காடு நவாப் முகமது அலிக்கு எதிராக, ஏன்னா இவங்க சந்தா சாஹிப் அவர்களோட ஆளுங்க. ஸோ இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா புலித்தேவர் டீமுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அடுத்து யார் அப்படின்னு பார்த்தா திருவிதாங்கூர். ஸோ திருவிதாங்கூர் சமஸ்தானம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா களக்காடை கேப்சர் பண்ணி திருப்பி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனோட என்ன பண்றாங்க, திருவிதாங்கூர் புலித்தேவர் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து புலித்தேவரோட டீம். ஈவன் தோ ஹைதர் அலி கிட்டேயும் என்ன பண்ணிருப்பாரு, ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஆனா ஹைதர் அலி அப்ப மராத்தியர்களோட போரிட்டதுனால புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிருக்கும். சரிங்களா, இப்படி நடக்குதா. அப்புறம் பிரிட்டிஷ் பக்கம் பாருங்க, பிரிட்டிஷ்க்கும் ஆல்ரெடி ஆற்காடு நவாப் சப்போர்ட் இருக்காரு. அடுத்து பாருங்க சிவகிரி பாளையக்காரர்கள் யாருன்னு பாருங்க, சிவகிரி பாளையம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை. இந்த பாளையக்காரர்கள்லாம் யாருக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட். ஸோ இப்படி ரெண்டு டீமா என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து ஒரு முக்கியமான போர் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா களக்காடு போர். ஸோ இந்த களக்காடு போர் வந்து மாஃபூஸ் கான் வெர்சஸ் பூலித்தேவருக்கு சண்டை நடக்குது. ஸோ பூலித்தேவர்கிட்ட 2000 படைகள் அப்படிங்கிறது இருக்கு, மாஃபூஸ் கான் கிட்ட 1600 படைகள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த 1600ல 1000 வீரர்களை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா கம்பெனி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 600 படை ஆற்காடு நவாப். ஸோ மொத்தமா இங்க மாஃபூஸ் கான் டீம்ல எத்தனை பேர் இருக்காங்க, 1600 பேர் இருக்காங்க. பிளஸ் இதை தவிர்த்து அந்த சென்ட்ரல் பார்ட்ல இருக்கிற பகுதியில் இருக்க குதிரைப்படை, காலாட்படை வீரர்களும் யாருக்கு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா மாஃபூஸ் கானுக்கு சப்போர்ட். இந்த பக்கம் பூலித்தேவர்களுக்கு 2000 படம் யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா திருவிதாங்கூர் சமஸ்தானம். பிகாஸ் களக்காடை சண்டை போட்டு திரும்பி கொடுக்குறோம் அப்படின்னு ஒத்துக்கிறதுனால என்ன பண்றாங்க, திருவிதாங்கூர் ஃபுல் சப்போர்ட் பூலித்தேவருக்கு கொடுக்குறாங்க. இந்த போட்டியில ஜெயிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பூலித்தேவர்கள் அவர்கள் தான். சரிங்களா, இங்க தென்னிந்தியாவில அழகா என்ன பண்றாரு, பிரிட்டிஷ் படைய தோக்கடிச்சிடறாரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி சப்போர்ட் நல்ல ஸ்ட்ரென்தண்டா இருக்காங்க. இவங்க ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது 63 வரைக்குமே இவங்க வலிமையா என்ன பண்றாங்க, எதுக்குறாங்க பிரிட்டிஷ. ஏன் 63க்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா 63 தேர்ட் கர்நாடிக் வார் முடிஞ்சிருக்கும். தேர்ட் கர்நாடிக் வார் முடிஞ்ச உடனே என்னாச்சு, பிரெஞ்சோட பவர் அப்படிங்கிறது கண்ட்ரோல் கம்மியாயிடுச்சு. ஸோ இது முன்னாடி வரைக்குமே பிரிட்டிஷ்காரங்களை எதுக்குறதுக்கு நமக்கு பிரெஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இருந்திருப்பாங்க. ஆனா 63க்கு அப்புறமே 1763க்கு அப்புறம் அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது கொலைய தொடங்க ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பூலித்தேவர் அவர்கள் நெற்கட்டும் சேவல் பகுதியை சேர்ந்தவரா. ஸோ நெற்கட்டும் சேவல் பகுதியை சேர்ந்தவர் ஃபர்ஸ்ட் ஹெரான் வந்து அட்டாக் பண்ண வராரு. ஸோ 1755லயே மாஃபூஸ் கான் டீமோட முதல்ல ஈஸியா கேப்சர் பண்றாங்க. பட் திருநெல்வேலி ரீஜன் நெற்கட்டும் சேவல் பகுதி என்ன பண்றாரு, அவரால் சண்டை போட முடியல. ஸோ தோற்கடிக்கப்பட்டாரும் ஒரு சில புத்தகத்துல நமக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து டேட்டா வேரி ஆகும். சரிங்களா, தோற்கடிக்கப்பட்டாரும் சொல்லப்படுகிறது. ஸோ இந்த ரீசனுக்காண்டி ஹெரானா என்ன பண்றாங்க, சஸ்பெண்ட் அப்படிங்கிறது நிரந்தரமா பணி நீக்கம் அப்படிங்கிறது செய்யறாங்க. ஸோ இவங்க டீம் அப்படிங்கிறது தெரியுது, பிரிட்டிஷ்காரங்க நம்மளை கம்பல் பண்ணி டாக்ஸ் அப்படிங்கிறது வாங்குவாங்க. ஆனா நம்ம பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து டாக்ஸ் அப்படிங்கிறது பே பண்ண மாட்டோம்னு சொல்லணும் அப்படின்ட்டு முத வந்து என்ன பண்றாரு, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தன்னோட குரலை வந்து பதிவு பண்றாரு. ஸோ டீமா ஃபார்ம் பண்றாங்க. ஸோ டீமா ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த களக்காடு போர் அப்படிங்கிறது நடக்குது. இந்த களக்காடு போர்ல யார் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பூலித்தேவர்கள் டீம் தான் என்ன பண்றது, வெற்றி அப்படிங்கிறது பதிவு செய்யறாங்க. இதுக்கப்புறம் முக்கியமா வந்து பூலித்தேவர்களுக்கும் நமக்கு வந்து அடுத்து கான் சாஹிப் என்று அழைக்கப்படுவதற்கும் நமக்கு வர சண்டே நம்ம மருதநாயகம் என்ற கான் சாஹிப் அவரோட சண்டையை முக்கியமா பார்த்தானோம். கான் சாஹிப் பாக்குறதுக்கு முன்னாடி அவர் யாரு என்ன பேக்ரவுண்ட்ல வந்தாரு அப்படிங்கிறதையும் ஒரு இது பார்த்துட்டு போயிடலாம். பாருங்க, சோ யூசுப் கானோட இயற்பெயர் அப்படிங்கிறது மருதநாயகம். சோ இவர் ராமநாதபுரத்துல பிறந்திருப்பாரு. சோ ராமநாதபுரத்துல பனையூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பாரு. சோ புதுச்சேரியில இருக்கும் போதுதான் இவர் என்ன மதத்துக்கு கன்வெர்ட் ஆவாரு அப்படின்னு பார்த்தா முஸ்லீம் மதத்துக்கு கன்வெர்ட் ஆவாரு. இவர் ஃபர்ஸ்ட் பிரெஞ்சு படையில தான் வந்து சேர்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க ஏற்பட்ட ஒரு இதால என்ன ஆகுறது, அதுக்கப்புறம் விடுவித்து அவர் வந்து பிரெஞ்சுக்கு அகெயின்ஸ்டா இங்கிலீஷ் டீம்ல வந்து சேர்ந்திருப்பாரு. ஈவன் தான் ஆற்காடு கிளைவ் அவங்களெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தா மருதநாயகம் அவர்கள் தான். ஹைதர் அலியை பல இடத்துல தோற்கடித்தவரும் வந்து நம்மளுடைய மருதநாயகம். ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா, ஒரு சோல்ஜரா இருந்து ஒரு பெரிய ஒரு டீமவே, அந்த சோல்ஜர் டீமவே ரன் பண்ற அளவுக்கு திறமையை வந்து வளர்த்துக்கிட்டது யாருன்னு பார்த்தா மருதநாயகம் அவர்கள். ஸோ 1752ல கிளைவ் தலைமையிலான கப்பேரிப்படையை சேர்ந்த யூசுப் கான் 52ல இருந்து 54 வரைக்கும் திருச்சிராப்பள்ளி முற்றுகை. ஸோ இது செகண்ட் கர்நாடிக் வார்ல நடந்த இன்சிடென்ட். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ அன்வாருதீன் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் அவரோட பையன் முகமது அலி என்ன பண்ணுவாரு, திருச்சிராக்கோட்டையில
தஞ்சை புகுவாரு. ஸோ அவங்கள அட்டாக் பண்றதுக்காண்டி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டோட்டலா டீமோடய போவாங்களே. ஸோ போவாங்க. அப்போ பாண்டிச்சேரி எம்டியா இருக்கும். அந்த பாண்டிச்சேரி அழகா ஃப்ரெண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேப்சர் பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு இங்கே முடிச்சக்கப்புறம் இது தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த திருச்சிராப்பள்ளி இருக்க டீம் வந்து கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. அதனால சண்டை அப்படிங்கிறது என்ன வர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து இவங்க ஃபேவரா இங்கிலீஷ் டீம் அழகா டேக்கிள் பண்ணி அந்த இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டீம்ல இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா யூசுப் கான் அவர்கள். திருச்சிராப்பள்ளி முற்றுகையில் பங்கேற்றார். ஆற்காடு நவாப்புக்கு சொந்தமாக இருந்தாலும் கம்பெனி நிர்வாகத்தை 56ல இருந்து 61 வரைக்குமே என்ன பண்ணுவார் அப்படின்னா திறமையா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஈவன் அந்த ரீஜன்ல ஒரிஜினலா ஒரு கவர்னர் மாதிரியும் அந்த பகுதியோட அரசர் மாதிரியும் என்ன பண்ணுவாரு, இவர் வந்து செயல்படுவார் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? பாருங்க, சோழவந்தானையும் கைப்பற்றினார். யார்கிட்ட? ஹைதர் அலி கூட. யூசுப் கான் ஹைதர் அலியை தோற்கடித்து சோழவந்தானை கைப்பற்றினார். ஸோ மதராஸ் முற்றுகையின் போது யூசுப் கானின் பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்தது. 58 to 59ல நடந்தது அந்த மதராஸ் முற்றுகை அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இவர் பண்ண மற்ற வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, மதுரையில வீவிங் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்றாரு. சரிங்களா? என்ன பண்றாரு, மதுரையில நெசவு தொழில், அதே மாதிரி கோயில்களுக்கு கொடை அப்படிங்கிறதும், குருமார்கள்கிட்ட இருந்து லேண்ட் அப்படிங்கிறது அவங்க கண்ட்ரோல்ல இருந்து வாங்கி நார்மலா ஒரு பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்க பெனிஃபிட் ஆகிற மாதிரி செஞ்சாரு. சரிங்களா? மதுரை கோவில்களில் வழிபாடு நடத்துவதற்காக குறிப்பிட்ட தொகையை வந்து வழங்கினார். மதகுருக்கள் வசம் இருந்து கோயில் நிலங்களை மீட்டெடுத்து என்ன பண்ணாரு, எல்லா விஷயமும் பண்ணாரு. ஸோ வீவிங் இண்டஸ்ட்ரியை ப்ரொமோட் பண்றாரு, அதே டைம் கோயில்களை வந்து நடத்துறதுக்கு மற்ற ஆக்டிவிட்டிஸும் பண்றாரு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமா நம்ம மருதநாயகம் அவர்கள் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ட்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, பிரெஞ்சு கிட்ட தான் இருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, இங்கிலீஷ் கிட்ட வர்றாரு. இங்கிலீஷ் கிட்ட வந்து பல வெற்றிகளை வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி ஜெயிக்கிறாரு. ஸோ இப்போ பார்க்குறாங்க, ஓகே இவருக்கு நிறைய டேக்கிள் பண்ணுற டேலண்ட் இருக்கு. ஸோ இவரை என்ன பண்ணுவோம், வரி வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அனுப்புவோம். ஸோ இவரை பார்த்தாலே பாளையக்காரர்கள் வந்து அவ்வளோ பயப்படுவாங்களாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயம் அப்படி எல்லாரையும் வந்து அந்த அளவுக்கு ஒடுக்கி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா தூக்கு, தென் கொலை, அது மாதிரி விஷயம்லாம் செய்ததா சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ மருதநாயகம் அவர்களுக்கும் நம்ம பூலித்தேவர் அவர்களுக்கும் என்ன சண்டை நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்படி பட்ட திறமை வாய்ந்த யூசுப் கானை தான் பூலித்தேவரை ஜெயிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. ஸோ இவர் வராரு, பார்க்கறாரு, ஓரளவுக்கு கொஞ்சம் படையெல்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சண்டைக்கு போகணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காரு. 1760 செப்டம்பர்ல திருச்சிராப்பள்ளியில இருந்து பீரங்கி வர்ற வரைக்குமே என்ன பண்றாரு, வெயிட் பண்றாரு. ஸோ வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அட்டாக் அப்படிங்கிறது தொடங்கணும் அப்படிங்கிறதுனால தெளிவா இருக்காரு. ஸோ இந்த இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1761 மே 16ல ஸோ பூலித்தேவரோட 3 முக்கிய கோட்டைகளை கைப்பற்றுறாரு. அது என்னென்ன அப்படின்னா நெற்கட்டம் செவ்வேல், வாசுதேவநல்லூர், பனையூர். ஸோ இந்த 3த்தையும் என்ன பண்றாரு, கேப்சர் பண்றாரு. டேட்டும் மற்றும் டே. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா டேட்டு டே இதுதான் வந்து இப்போ இதுல இருந்து கொஸ்டின் அப்படிங்கிறது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி பிளேஸ் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ 1761 மே 16ல என்னென்ன கோட்டைகள், நெற்கட்டம் செவ்வேல், வாசுதேவநல்லூர், பனையூர் அப்படிங்கிற 3 கோட்டைகளையும் என்ன பண்றாரு, கைப்பற்றி இவரோட இதுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ யூசுப் கான் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து பூலித்தேவரை தோற்கடிச்சாச்சு. ஸோ இந்த டைம் பீரியட்ல ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம். இவர் வந்து திருநெல்வேலி, மதுரை இந்த ரீஜன்ஸ்லாம் கேப்சர் பண்ணி இவர் ஒரு தனிப்பட்ட ஒரு சுதேச்ச அதிகாரமான ஆளுநரா வர ஆரம்பிச்சிட்டாரா. இப்போ இவர் பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவலா நல்லாவே இது பண்றாரு. ஸோ இந்த டைம் பீரியட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து ஆற்காடு நவாப்புக்கு கீழே வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிச்சிருவாங்க. இது வந்து மருதநாயகம் அவர்கள் யூசுப் கான் அவர்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா பிடிக்காது. ஸோ அதனால நான் இவ்வளோ வெற்றிகளை குவிச்சிருக்கேன், கம்பெனிக்காக இவ்வளோ இது பண்ணியிருக்கேன், என்ன ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுதுதா சொல்லப்படுகிறது. ஸோ ஆங்கிலேய ஆட்சியை அதுக்கப்புறம் இவர் வந்து எதிர்க்க ஆரம்பிப்பாரு. இப்போ பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவரும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா எதுக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுவாங்க, கிழக்கு இந்தியா கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மருதநாயகத்தை அரெஸ்ட் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றாங்க. சண்டேல அவரை தோற்கடிக்கல, அவரு மாஸ்க தொழுதுகிட்டு இருக்கும் போது அந்த டைம் பீரியட்ல நம்பிக்கையான ஒரு பர்சனை வச்சு அவரை வந்து பிடிச்சதாக சொல்லப்படுகிறது. ஸோ அப்படி பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தூக்குல போட்டிருக்காங்க. ஈவன் தோ இவர் வந்து நல்ல பெரிய சோல்ஜர் மட்டும் இல்ல, மிக சிறந்த ஒரு மூச்சு பயிற்சி அறிந்த ஒரு பர்சனாகவும் இருக்கும். மெடிக்கல் நாலேஜஸ் ஜாஸ்தி இருக்க ஒரு பர்சன் பார்த்தா ஒரு சிங்கிள் பர்சன் அப்படிங்கிறது மல்டி டேலண்ட் பர்சன் தான் மருதநாயகம் அவர்களை சொல்லலாம். ஸோ கொன்னுட்டாங்க, பட் கொன்னாலும் எங்கிட்ட மூச்சடக்கி திரும்ப திரும்ப வந்து உயிரோட வந்துருவாரோ அப்படிங்கிற பயத்துல திரும்ப திரும்ப தூக்குல போட்டதா சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் பாடி ஃபுல்லாக டிஸ்ட்ராய் பண்ணி இது பண்ணதா சொல்லப்படுகிறது. ஸோ ஈவன் தோ என்ன பண்றாங்க, அக்டோபர் 15,
1864 அவரை தூக்கில போட்டு சாவடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுப்பாரு பூலித்தேவர் அவர்கள், மறுபடியும் நெற்கட்டும் சேவல் பகுதியை கைப்பற்றுவாரு. ஸோ இதுல தான் மருதநாயகம் அவர்கள் சாப்டர் அப்படிங்கிறது எண்டாக ஆரம்பிக்குது. ஸோ சாதாரணமா வந்து அவர் என்ன பண்ணாரு, ராமநாதபுரத்துல சாதாரணமா ஒரு ஃபேமிலியில பிறந்தவர், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நல்ல ஒரு டீம், ஒரு நல்ல பெரிய சோல்ஜர் லெவல்ல வந்தாச்சு. ஸோ வந்து ஒரு பெரிய ஹையர் பொசிஷன் ஆனதுக்கப்புறம் அவர் அங்க இல்லாம பிடிக்காம திரும்ப என்ன பண்ணுவாரு, பிரிட்டிஷ் கிட்ட வருவாரு. ஸோ பிரிட்டிஷ் கிட்ட வந்து தன்னோட முழு திறமையை பதிவு பண்ணியிருப்பாரு. ஸோ ஐதர் அலியையும் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, சோழவந்தான் ரீஜியன்ல தோற்கடிச்சிருப்பாரு. பல பிரிட்டிஷ்காரங்க வெற்றி பெறதுக்கு அவங்களோட திருப்புமுனை பாயிண்டா என்னென்ன போர்கள்லாம் இருந்ததோ அதெல்லாம் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தா மருதநாயகம். ஸோ பாக்குறாங்க இவர் நல்ல கரெக்டான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு பூலித்தேவருக்கு எதிராக சண்டை போட அனுப்புறாங்க. ஸோ ஈவந்தோ இவர் வந்து பூலித்தேவர் அவர்களுக்கும் இவங்களுக்கு சண்டை நடந்ததுல அந்த நல்லூர்ல வந்து பூலித்தேவரை வந்து இவர் தோற்கடித்ததா சொல்லப்படுகிறது. அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1761 மே 14 டோட்டலா இவங்களோட கண்ட்ரோல்ல வந்துடும். சரிங்களா, நெற்கட்டும் சேவல், வாசுதேவன் நல்லூர், பனையூர் அப்படிங்கிற இந்த 3 ஏரியாவுமே யாரோட கண்ட்ரோல்ல வந்துடும், இவரோட கண்ட்ரோல்ல வந்துடும். பனையூர் அப்படிங்கிறது மருதநாயகம் அவர்கள் பிறந்த ஊர் தான். சரிங்களா, ஸோ இப்படிதான் வந்து இது பண்றாங்க. அதுக்கப்புறம் யூசுப் கான் மேலேயே வந்து தேச துரோகம் குற்றம் சாட்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செம்மட்டிபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தூக்கில போட்டிருப்பாங்க. ஸோ இதோட ஒரு அவரோட சாப்டர் அப்படிங்கிறது எண்டா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி வந்து பூலித்தேவர் அவர்கள் கொடுத்திருந்திருப்பாங்க. பாருங்க, இதுக்கிடையே வந்து பாருங்க, இதுதான் வந்து யூசுப் கானோட ஒரு நினைவு இதுன்னு சொல்லலாம். சரிங்களா, அவர் வந்து இது பண்ண ஒரு பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வர்றது நம்மளுடைய பூலித்தேவர் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பாரு. ஸோ ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் கேப்சர் பண்ணுவாரு. கேப்சர் பண்ணக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து திரும்ப யார் வந்து நெற்கட்டும் சேவல் பகுதியை பிடிங்கிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கேப்டன் கேம்பெல் அவர்கள் எடுத்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதோட வந்து அவர் வந்து நாடிழந்த நிலையில போனதாகவும் ஸோ அதுக்கப்புறம் இறந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்போ 63 வரைக்குமே இவங்க ஓரளவுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. பூலித்தேவர்கள் இவங்களோட டீம் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எப்போ 1763 3ஆம் கர்நாடக போர் முடியுதோ அப்போ பிரெஞ்சுக்காரர்கள் தோல்வி அடைஞ்சிடாங்க. இனிமேல் பிரெஞ்சுக்காரர்கள் சப்போர்ட் கிடைக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அப்படி கிடைக்காதனால இவங்க டீம்ல இருந்தவங்க எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, எதிர் டீம்ல சேர்ந்துறாங்க. திருவிதாங்கூர், சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இது எல்லாமே எதிரணிக்கு தாவிட்டாங்க. ஸோ இதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய வீக்னஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறது இங்க அப்ளிகபிளாகவும் ஆகுது. அதே டைம் அங்க பண்ண ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அங்க தோத்தாச்சு. ஸோ வேற வழியில் இங்கேயும் வந்து என்னாச்சு, தோல்வியில முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் பூலித்தேவர் 1767 இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1767 கேப்டன் கேம்பெல் என்பவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, பூலித்தேவர் அவர்களே தோற்கடிச்சிருப்பா. ஸோ நாடிழந்த நிலையில அவரு இறந்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்து ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி யார் அப்படின்னு பார்த்தா ஒண்டி வீரன் அவர்கள். ஸோ ஒண்டி வீரன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா பூலித்தேவர் படைப்பிரிவுகள்ல முக்கியமா இருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா எதிரிகளோட கோட்டையில வந்து எல்லா தலைகளையும் வெற்றி சாச்சதுனால அதுக்கு கிடைக்கப்பட்ட பெனிஃபிட் தான் என்னன்னு பார்த்தா அவருக்கு ஒரு கை போனது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரு சண்டேல இவருக்கு கை போயிருது. அதை பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காரு நம்ம பூலித்தேவர். ஸோ அதுக்கு நீங்க கவலை எல்லாம் படாதீங்க, இது வந்து நான் எதிர் அணியை போய் ஜெயிச்சுட்டு வந்தல பல தலைகளை வந்து கொய்ததுனால எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இது எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தா ஒண்டி வீரன் அவர்கள். ஸோ ஒண்டி வீரன் யாரா இருந்தாரு அப்படின்னா படைப்பிரிவுகள்ல ஒன் ஆஃப் தலைவரா இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா ஒண்டி வீரன். அவ்வளவுதாங்க. ஸோ இது வரைக்கும் பூலித்தேவர் பத்தி ஹிஸ்டரி அப்படிங்கறத நம்ம பார்த்தாச்சா. ஸோ பூலித்தேவர் பார்க்கும்போது நீங்க வந்து கர்னல் ஹெரானையும் பார்த்துடணும். அதே மாதிரி மாஃபூஸ் கான் வந்து எவ்வளவு பேர் அந்த 1600 டீமோட வந்து சண்டை போட்டது, களக்காடு போர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து யூசுப் கானுக்கும் பூலித்தேவருக்கும் என்ன நடந்த சண்டை, அதுக்கப்புறம் கர்னல் யாரு கேம்பெல் வருவாரு. ஸோ ஹேம்பெல் என்ன பண்ணிடுவாரு, டிஃபீட் பண்ணி அழகா ஜெயிச்சுட்டு இருப்பாரு. ஸோ அதுவும் முக்கியம். ஸோ அதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒண்டி வீரன் அவர்கள் பத்தியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா பூலித்தேவர் சாப்டர் நமக்கு முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயருக்கு எதிராக அழகா குரல் கொடுத்து ஜெயிக்கவும் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா பூலித்தேவர்கள் அவர்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் தென்னிந்தியாவில் முக்கியமா வந்து மற்றவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு ஸ்ட்ராங்கா ரெசிஸ்ட் பண்ணது பார்த்தா பூலித்தேவர்கள். அடுத்து நம்ம வீரமங்கை என்று அழைக்கப்படும் வேலு நாச்சியார் அவர்கள் பத்தி தான் பேச போறோம். இவங்க தென்னாட்டு ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க. ஆனா இல்லைங்க, ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த முதல் பெண்மணி யாருன்னு பார்த்தா நம்ம வேலு நாச்சியார் அவர்கள் தான். ஈவன் தோ 1857 ரிவால்ட் அப்பதான் நடக்கும்.
ஆனா அதுக்கு முன்னாடி 1780லயே வந்து என்ன பண்ணுவாங்க, காளையார் கோயில்ல எங்க வந்து தன்னோட ஹஸ்பண்டை தோற்கடிச்சு கொன்னாங்களோ அதே இடத்துல இங்கிலீஷ் என்ன பண்ணிருப்பாங்க, டிஃபீட் பண்ணிருப்பாங்க. 1780ல 8 வருஷம் கழிச்சு சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ தான் வந்து ஒரு முதல் பெண்ணரசி, அதாவது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த முதல் பெண்ணரசியும் இல்லாம வெற்றியும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தது. ஆனாலும் இவங்க எப்படிப்பட்ட திறமையானவர்கள் அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். ஸோ வேலுநாச்சியார் எங்க பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, செல்லமுத்து சேதுபதி செக்கந்தி முத்தாத்தாள் அவங்களுக்கு வந்து 1730ல ராமநாதபுரத்து அரசரை ஊரே. ஸோ இவங்களுக்கு ஒரே பெண் மகவா பிறக்கிறாங்க. தான் ஒரு பெண்ணா இருந்தாலும் தனக்கு ஒரே மகள். ஸோ பெண்ணா இருந்தாலும் என்ன பண்ணாரு, அப்பயே வந்து வித்தைகளை வந்து சொல்லி கொடுத்திருக்காரு தன்னோட மகளுக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, குதிரை ஏற்றம், வில்வித்தை. ஸோ இது ரெண்டுமே செய்திருப்பாங்க. அதே மாதிரி வளரி, பூமராங்னு சொல்லுவாங்களே. ஸோ ஒரு தடவை அந்த வெப்பன் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய மூவிஸ்ல. ஸோ விட்டிங்க அப்படின்னா அது திரும்ப சுத்தி எதிரி அட்டாக் பண்ணி திரும்பவும் விட்டவங்க கையிலே திரும்ப வரும். பூமராங் அதான் யார் அனுப்புறாங்க அவங்க கையிலே திரும்ப கையில வந்து நிற்கும். அப்படிப்பட்ட வளரிய சுத்துறதுலயும் வந்து மிக திறமையானவர்கள். ஈவந்தோ இங்க ராமநாதபுரம் அரசர் இருக்காங்களே, அவங்களோட வளரி டீமோட ஹெட் தான் யாருன்னு பார்த்தா மருது சகோதரர்கள். ஸோ பாக்குறாரு சரிங்களா, சிவகங்கை அரசர் நம்ம வேலுநாச்சியாரை திருமணம் செய்திருக்கிறாரு. இவங்களுடைய சிறந்த படைத்தளபதி மருது சகோதரர்களையும் வந்து தனக்கு அளிக்குமாறு கேட்டுக்கிறாங்க. சரி ஓகே, இவ்வளோ டேலண்டடான ஆளுங்க தான் கூட வச்சிருந்தா தானும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஆசை வரும். சரி மருமகன் கேட்கிறாரு அப்படின்ட்டு இவரும் வந்து மருது சகோதரர்கள் நெக்ஸ்ட் சிவகங்கைக்கு வந்து அவங்க நம்ம ராணியோட சேர்ந்து அவங்களுக்கும் வந்து சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஈவந்தோ அவங்க மேரேஜ் பண்ணக்கு அப்புறமும் சிவகங்கை பிரிவோட பெண்கள் டீமுக்கு ஹெட்டா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வேலுநாச்சியார் அவர்கள் தான். ஸோ 1730ல அந்த காலத்திலேயே ஒரு பெண் அப்படிங்கிறத தடையெல்லாம் தாண்டி எல்லா இடத்துலயும் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ரெக்கார்டை கிரியேட் பண்ணவங்க யாருன்னு பார்த்தா வேலுநாச்சியார் அவர்கள். ஸோ பாருங்க, அவங்க வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள்ல சிறந்து விளங்குனாங்க. அவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குன்னு பாருங்க, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது. ஸோ இது மாதிரி பல லாங்குவேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. பின்னாடி இந்த பன்மொழி அறிவு தான் வந்து அவங்களோட நம்மளுடைய டீம் கிட்ட அவங்க சப்போர்ட் கேட்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்ததா சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம பார்ப்போம், அதை பத்தி நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா. பாருங்க, ஸோ 16 வயசுல 1730ல பிறக்கிறாங்களா, அப்போ 1746ல என்ன பண்றாரு, வேலுநாச்சியார் முத்து வடுகநாதர் சிவகங்கை சேர்ந்த முத்து வடுகநாதரை திருமணம் பண்றாங்க. இவங்க வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் வந்து இவங்களுக்கு இருக்காங்க. வெள்ளச்சி நாச்சியார் அப்படிங்கிற பெண் மகளையும் வந்து பெற்றெடுக்கிறாங்க. 1772ல டாக்ஸ் பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால முத்துவடுகநாதருக்கும் இவங்க நவாப் டீம், அதாவது இங்கிலீஷ் இந்தியா கம்பெனி இவங்களாம் எல்லாம் சேர்ந்து சண்டை அப்படிங்கிறது போடுறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தா காளையார் கோவில்ல. பாருங்க, லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர், இவர் பேர் இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த முத்துவடுகநாதர் தோற்கடித்து கொன்னாங்களே, அந்த டீம்ல யாரோட தலைமையில இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா பான்ஜோர் தலைமையில இருந்தாங்க. ஸோ சண்டை அப்படிங்கிறது அங்க காளையார் கோயில்ல நடக்குது. இந்த போர்ல முத்துவடுகநாதர் இறக்குறாரு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, வேலுநாச்சியார் தப்பிச்சு கோபால நாயக்கர் திண்டுக்கல்ல அடைக்கலம் புரியுறாங்க 8 வருஷம். இந்த 8 வருஷமும் அவங்க சும்மா இல்லைங்க, 8 வருஷமும் டீமை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்காண்டி நல்ல ஒரு டீம் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால டீமை என்ன பண்றாங்க, ஸ்ட்ரென்தன் அப்படிங்கிறது பண்ணிக்கிறாங்க. ஸோ யார்கிட்ட எல்லாம் ஹெல்ப் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஹைதர் அலி கிட்ட வந்து தனக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வந்து என்ன சண்டை இருந்தது, அது என்ன லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணாங்க, யாரோட ஹெல்ப் மூலியமா கன்வெர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் பார்ப்போம் சரிங்களா. வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு ராணுவ தலைவர் தாண்டவராயன் எழுதிய கடிதத்தில் எனக்கு என்ன பண்ணுங்க, பிரிட்டிஷ்காரங்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு எவ்வளவு கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 5000 காலாட்படைகளும் 5000 குதிரை படைகளும் அனுப்புமாறு கேட்டிருப்பாங்க. வேலுநாச்சியார் அவர்கள் ஹைதர் அலி கிட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ ஹைதர் சும்மா லெட்டர் மட்டும் இது பண்ணா போதாது, உங்களோட ராணி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களே வந்து அந்த லெட்டர் கொடுக்குற பெண் அதாவது இவங்களே வந்து ஆண் வேடம் போட்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க, லெட்டர் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதை வார்த்தை சொன்னோடனே அவங்களுடைய முகத்திரையை அவிழ்த்து என்ன சொல்லியிருப்பாங்க, தானே வந்து நேரம் வந்து காமிச்சாச்சு, நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு ஹெல்ப் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ தான் உயிருக்கு எவ்வளோ அச்சுறுத்தல் இருந்தும் பெண் அப்படின்றதும் பார்க்காம தன்னால எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு தெரிஞ்சு என்ன பண்றாங்க, அவங்க ஹெல்ப் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட வீரத்தை பார்த்து வியந்த ஹைதர் அலி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹெல்ப் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. பாருங்க, இதனால இவங்க சப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்குது. என்ன லாங்குவேஜ்ல அவங்க கான்வெகேஷன் இருந்ததுன்னு பாருங்க,
வேலு நாச்சியார் உருது மொழியில் தனக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் வந்து இருந்த பிணக்கை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இங்க நீங்க ஒன் நோட் த பாயிண்ட். ஹைதர் அலிக்கு கேட்குறாங்க பெர்மிஷன் லெட்டர் வித் ஹெல்ப் யார் மூலியமா அப்படின்னு பார்த்தா தாண்டவராயன் வந்து எழுதி கழுறாரு. இவங்க சொல்ல எழுதுறாங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா உருது மொழியில 5000 காலாட்படை வீரர்களையும் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தான் பார்க்குறாரு ஹைதர் அலி என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸோ இப்படி எல்லாருமே சேர்ந்து இவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் 1780 இவங்களால ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி டிஃபீட் அப்படிங்கிறது பண்ண முடிஞ்சுது. சரிங்களா? ஸோ யார் வராங்க அப்படின்னு பார்த்தா திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையத்திடம் சொல்றாரு, ஹைதர் அலி சொல்றாரு, இது மாதிரி வேலு நாச்சியாருக்கு வேண்ட ராணுவ உதவிகளை என்ன பண்ணுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பிரிட்டிஷ்காரங்களோட எதிர்க்கிறதுக்கு ஃபுல் டீம் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபார்ம் பண்ணி உள்ள போறாங்க. ஸோ என்ன டேட் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா வேலு நாச்சியார் அவர்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காளையார் கோயில்ல தான் என்னோட கணவர் இறக்கப்படும், முதல்ல அங்கதான் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயிச்சு இது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க உள்ள கோட்டை வந்து விஜயதசமி நாள் அன்னைக்கு மட்டும் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோட்டை அப்படிங்கிறது ரொம்ப பலப்படுத்தப்பட்டு இருக்குமா. ஸோ விஜயதசமி நாள் அன்னைக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க, உள்ள கோட்டைக்குள்ள அலோவ் பண்ணுவாங்க, முக்கியமா பெண்களை. ஸோ அந்த டைம் பீரியட்ல இவங்களோட டீம் உமன்ஸ் டீமோட எல்லா மெம்பர்ஸும் அந்த கோட்டைக்குள்ள போயிடுவாங்க. ஸோ போய் அதுல ஒன் ஆஃப் த டீம் யாரு அப்படின்னா குயிலி. இவங்க உடையார் பெண் பிரிவின் ஹெட் தான் யார் அப்படின்னு பார்த்தா குயிலி. ஸோ குயிலி என்ன பண்றாங்க, ஆங்கிலேயர்கள் பதுக்கி வைத்திருந்த அந்த ஆயுத கிடங்குக்குள்ள தான் மேல எண்ணெயை ஊத்தி நெருப்பை ஊத்தி என்ன பண்றாங்க, அந்த ஆயுத கிடங்கவே வந்து கொளுத்தி இது பண்ணிடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹியூமன் பாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குயிலி அவர்கள். நெக்ஸ்ட் அவங்களை பத்தி பார்ப்போம். ஸோ இந்த இன்சிடென்ட் மூலியமா தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ வந்து அவங்க உள்ள போயாச்சு, கலவரம் ஒன்று நடக்குது. இப்போ உமன்ஸ் டீம் உள்ள இறங்கி சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட டார்கெட் என்ன அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களோட ஆயுத கிடங்கு அழிக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க அழிச்சிட்டாங்க. இப்போ அதனால ஏற்படுற சலசலப்பை யூஸ் பண்ணி மென்ஸ் டீம் என்ன பண்ணிடுவாங்க, உள்ள வந்துருவாங்க. ஸோ மருது சகோதரர்களோட டீம் அவங்களோட ஹெட்ல இருக்க எல்லா டீமும் வந்து உள்ள வந்து அட்டாக் பண்ணி அழகா என்ன பண்ணுவாங்க, சிவகங்கை கோட்டையை கைப்பற்றுவாங்க. சரிங்களா? அடுத்துதான் அந்த இன்சிடென்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க, குயிலி. ஸோ வேலு நாச்சியாரோட நம்பிக்கையான தோழியாக இருந்தவங்க தான் குயிலி. உடையாள் பெண்கள் படைப்பிரிவின் தலைமையேற்று நடந்தவர். உடையாள் என்பது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல 11th ஸ்டாண்டர்ட்ல தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படிங்கிறதும் நம்ம நீங்க தமிழ் புக்லயோ இல்லை மற்றதுலயோ பார்த்தோம் அப்படின்னா உடையாள் அப்படிங்கிறவங்க வேலு நாச்சியார் பத்தி குறிப்பு, அதாவது துப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன காரணத்துக்காண்டி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அவங்க டீமால கொல்லப்பட்ட ஒரு பெண் தான் யாருன்னு பார்த்தா உடையாள். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு அவங்களோட வீரத்தை வந்து நினைவு கூறும் விதமாக ஈவெண்டோ வேலு நாச்சியார் அவர்கள் தன்னோட தாலியை வந்து அந்த உடையாளோடைய நினைவுக்குள்ள இந்த அவங்களுடைய வீரத்தை போற்றும் விதமா நடப்பட்ட அந்த கல்லுல போடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சரிங்களா? அவங்கதான் யாருன்னு பார்த்தா உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததனால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். நாட் ஓன்லி குயிலி, வேலு நாச்சியார் அவர்கள். ஸோ அவங்க டீமவே பத்தி துப்பு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காண்டி கொல்லப்பட்டவங்க. ஸோ குயிலி என்ன பண்றாங்க, தனக்கு தானே நெருப்பை வச்சுக்கிட்டு 1780 ஆயுத கிடங்க இது பண்றாங்க. ஸோ சொன்னல 1772 காளையார் கோயில அவங்க ஹஸ்பண்ட் இறக்குறாங்க. ஸோ 80 அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அட்டாக் அப்படிங்கிறது ரிவெஞ்ச் அப்படிங்கிறது 1780 எடுக்கிறாங்க. அது சக்சஸ்ஃபுல்லாகவும் முடியுது. அதுக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா மருது சகோதரர்கள். அதுக்கு முன்னாடி இந்த லீக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்குற ஏரியானா இந்த பாக்ஸ் தான். நோட்டபிள், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரு அப்படிங்கிறது, யாரு என்னென்ன ரீஜன் அப்படிங்கிறது. இந்த விருப்பாட்ச பாளையக்காரரின் கோபால நாயக்கர் வந்து ஹெடா இருக்காரு. பாருங்க, கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், தேவதாம்பட்டினத்தில் பூஜை நாயக்கர். அடுத்து பாருங்க, ஸோ இவங்க எல்லாமே வந்து கூட சேர்றாங்க. வந்து துண்டாஜி அவர்களும் இவங்களோட டீம்ல இருப்பாங்க. ஸோ இந்த டீம்லயே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா திப்பு சுல்தான். நோட் த பாயிண்ட், திப்பு சுல்தான். இதுக்கு முன்னாடி வேலு நாச்சியார் அவர்கள் ஹெல்ப் கேட்டது யாரு, அவங்களோட அப்பாவனா ஹைதர் அலி கிட்ட. இங்க திப்பு சுல்தான் இவங்களோட டீமுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நல்லுறவு குழுவை அனுப்புறாரு. ஸோ அதனால ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது யாரு அப்படின்னு பார்த்தா கோபால நாயக்கர் அவர்கள். ஸோ கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷை எதிர்த்து பின்னால இறந்து போயிருப்பாரு கோபால நாயக்கர். பாருங்க, 1801 இறந்திருப்பாரு. ஈவன் தான் இந்த லீக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஎன்பிசில அடிக்கடி கேட்குற கொஸ்டின் அப்படிங்கிறது இதுதான். மேட்ச்ல ஃபாலோவிங் மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்களா? கோபால நாயக்கர் அப்படிங்கிறவங்க எங்க, தென் மணப்பாறையில பூஜை நாயக்கர் தேவதாம்பட்டினத்தை பூஜை நாயக்கர், மணப்பாறையில லட்சுமி நாயக்கர் அப்படிங்கிறதும்.
நெக்ஸ்ட் குயிலை பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்ப பாருங்க கொஸ்டின் அப்படிங்கிறது பாருங்க. கீழ்கண்ட நிகழ்வுகளை காலை வரிசைப்படுத்துக. புலித்தேவரின் இறப்பு. இப்ப இந்த 2 இன்சிடென்ட்ங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலா இதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டே நம்ம வந்துருவோம். சரிங்களா? ஸோ இருந்தாலும் உங்களால ஈஸியா கெஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் புலித்தேவர் வருவாங்க, செகண்ட் வேலுநாச்சியார் அவங்க தான் 1780 வரைக்கும் ரீகேப்சர் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே இங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா 1790ல வெள்ளச்சி நாச்சியார் இறந்துருவாங்க. மர்மமான முறையில வேலு நாச்சியாரோட மகள் வெள்ளச்சி நாச்சியார் 1790ல இறந்துருவாங்க. வெள்ளச்சி நாச்சியாரை யாருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பெரிய உடைய தேவர், வேங்கன் பெரிய உடைய தேவர், வேங்கன் பெரிய உடைய தேவர். ஸோ இவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 90ல மர்மமான முறையில இறந்திருப்பாங்க. 1796ல வேலு நாச்சியார் இறந்திருப்பாங்க உடம்பு சரியில்லாம. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதோட வேலு நாச்சியார் அவங்களோட இதுங்கிறது முடிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வேலு நாச்சியார் அவர்கள் 1790ல என்ன பண்ணுறாங்க, செல்லமுத்து சேதுபதி செக்கந்தி முத்தாத்தாள் அப்படிங்கிற ராமநாதபுரம் அரச குடும்பத்துல பிறக்கிறாங்க. ஒரு குடும்பத்திலேயே ஒரே ஒரு பெண் மகவு அப்படிங்கிறது இருந்தாலும் தான் வந்து எப்ப பண்றாங்க, ஒரு வீர மங்கையா தான் அவங்களுடைய தந்தையால் வளர்க்கப்படுகிறார். வளரி, சிலம்பம், இது மாதிரி நிறைய தற்காப்பு கலைகளை சொல்லி கொடுக்குறாங்க. ஈவன் த மல்டி லாங்குவேஜ் நாலேஜும் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட 16 வயசுல முத்துவடுகநாதர், சிவகங்கை அரசரான முத்துவடுகநாதருக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் மகவும் இருக்காங்க, வெள்ளச்சி நாச்சியார். இவங்களோட வாழ்க்கை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. 1772ல கப்பம் கட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் வச்சு இவங்களுக்கு நடுவுல சண்டை அப்படிங்கிறது யாருக்கு நடக்குது, இங்க சிவகங்கை மன்னருக்கும் அங்க வந்து ஆற்காடு நவாப் இங்கிலீஷ் டீமுக்கும் வந்து சண்டை அப்படிங்கிறது நடக்குது. பான்சோர் அவர்கள் தலைமையில சண்டை அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குதா. ஸோ இந்த சண்டையில காளையார் கோயில்ல முத்துவடுகநாதரை கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷம் விருப்பாட்சியில கோபால நாயக்கரோட ஒரு பாதுகாப்போட இருக்காங்க. அந்த 8 வருஷமும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படையை திரட்டுறதுல மும்முரமா இருக்காங்க. ஈவந்தோ ஹைதர் அலிக்கு லெட்டர் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க, எழுதுறாங்க. ஸோ 5000 காலாட்படை வேணும், குதிரை படைகள் வேணும் அப்படிங்கிற ரெக்வஸ்டும் வந்து இது பண்றாங்க. ஸோ வேலு நாச்சியாரோட உறுதியான மனநிலைமையை பார்த்து ஹைதர் அலியும் என்ன பண்றாரு, ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாரு. ஸோ சையத்கிட்ட என்ன பண்றாரு, நீங்க இது மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவங்களோட டீம் எல்லா பக்கமும் இவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. 1780ல ஃபர்ஸ்ட் காளையார் கோயில் அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிவகங்கை கோட்டைக்கு வருவாங்க. சிவகங்கை கோட்டைக்கு விஜயதசமி நாள் சூஸ் பண்ணி உள்ள கோட்டைக்குள்ள எப்போ போக முடியும் அப்படிங்கறத கரெக்டா இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆயுத கிடங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறதுனால குயிலி என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. குயிலி அழகா உள்ள வந்து தாமேலேயே நெருப்பு வச்சு என்ன பண்றாங்க, அந்த ஆயுத கிடங்குக்குள்ள உள்ள விழுந்து டிஸ்ட்ராய் அப்படிங்கிறது பண்ணிடுறாங்க. ஸோ அதோட வந்து உள்ள அப்படி கலவரம் நடக்குது. இதை பயன்படுத்தி வெளியில இருந்த டீம் வந்து உள்ள ஆண்கள் டீம் உள்ள வந்து ஆங்கிலேய படைகளை தோற்கடிச்சு ஜெயிச்சு கோட்டையை கைப்பற்றுறாங்க. ஸோ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருந்ததுன்னு பார்த்தா வேலு நாச்சியார் திரும்ப அரசி அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா மருது சகோதரர்கள் அவர்கள் தான். ஸோ இப்படிதான் வந்து போனது. 1790ல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவருடைய பெண் மக வெள்ளச்சி நாச்சியார்னு பார்த்தோம்ல. ஸோ அவங்க வந்து இறந்துருவாங்க. அப்புறம் 6 வருஷம் கழிச்சு 1796ல வேலு நாச்சியார் உடம்பு சரியாம அவங்களும் இறந்து போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் புலித்தேவர் பார்த்தாச்சு, வேலு நாச்சியார் பார்த்தாச்சு. இனி அடுத்து நம்ம பார்க்க போற பர்சன் யார் அப்படின்னு பார்த்தா வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தான்.